37ஆம் தசகம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தின் காரணம். அமரரை ஓம்பவே நீ கொன்ற அரக்கர்கள் தமது வினை முழுவதுமே தீர்ந்திலை என்பதனால் பூமியில் பிறந்திட்டார். பாரமது கூடிடவே பூமகள்தான் கலங்கி நான்முகனுனை நாடிட்டாள். இமையவர் கூடியே துன்பத்தை முறையிட்டார். உமையவள் உடன் பிறந்த உன்னடியை தாம் பணிந்தே. வன்கொடுமை அரக்கர் மீண்டும் இங்கு பிறந்திட துன்பமிது மிகவும் தாங்கொணா பாரமென நின்றழுது புலம்பிய நிலமகள் தன் சொல்லால் நான்முகன் மனதாலே நின்னடிதான் பணிந்தானே. நிலமகளும் நீவீரும் படுதுயரம் யாவும் புலன்களை தாண்டி அகத்தினுள் கண்டேன். அலைமகள் நாயகன் ஒருவனே கதி இனி மலைமகள் நாதனோடு நாடுவோம் அவனை. அயனும் அரணும் இமையவர் தம்மோடு மயக்கும் மனமிகு பார்க்கடல் அடைய நயமாய் நான்முகன் தனக்கு நீர்த்த பயமாய் நீக்க அமரர்க்கு அவன் உரைத்தானே. நான்முகன் உரைத்தான் நாயகன் சொல்லை வானவர் நிலமகள் துயரங்கள் களைய நானே பிறப்பேன் நாரணன் வடிவாய் என் தோற்றம் இடையர்தம் குலத்திலே ஆக என் மக்களாக அமரர்கள் தோன்ற என் இனப்பெண்டிர் உம்பர் பூவையர். இசையினும் இனிதான உன் சொற்கள் தம்மை திசைமுகன் பகர்ந்தான் இமையவர் தமக்கே. இசைந்தே கேட்டனர் ஆடினர் பாடினர் இசைப்பட வாழ்ந்தவன் தேவகன் மகளை. கருணை என்பதே இல்லாத கஞ்சன் அருமை தங்கையின் தேரினை ஓட்ட வரும் பொருளுரைக்கும் வானொலி வந்ததே. மரணம் உனக்கிவள் 8வது மகனால் ஒரு குற்றமில்லா சோதரியை கொல்ல பெருவாள் எடுத்தான் அரக்கன் அந்தோ. வசுதேவன் தன் குளவிகள் யாவையும் இசைந்தே அழிக்க வாக்கினை தந்தான். சிசு ஒன்றை ஈன்றாள் தேவகிதானே பகையில்லா மனத்தோன் கொன்றிலன் அதையே. கானத்தின் வித்தகன் எடுத்தே இயம்பினன் வானவர் தாமே யாதவரானார். வான்வண்ணன் அவன் நின் கூற்றாய் வருவான் தானவன் கேட்டான் குளவியை கொன்றான். ஏனென்ற கேள்விகள் எதுவுமே இன்றி மான் போலும் மக்களை விரண்டோட விட்டான். அனந்தனே 7ஆம் கருவாக அவனை உனதான மாயை உரோகிணி வயிற்றில் சேர்த்திட மாயன் நீ தேவகிதான் மகிழ பேரின்ப வடிவாக உருவாகி நின்றாயே. அரிதான செயல்கள் புரிந்த மணிவண்ணா அரியே மாலே நோய் தீர்த்தருள்வாயே. 37ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.